ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி தேர்ஸ்டே, டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொடைக்கானலில் சூப்பரான கிளைமேட். உண்மையாகவே நாளாக ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகுளுந்து, சீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பூண்டு, நிறையா வந்துட்டு வெங்காயம் முறிச்சு வச்சுக்கணும். ஸோ அதையும் சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தக்காளி நம்மளுக்கு நல்லா வெந்து வரணும் அப்படின்னா கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்க டைமில் பார்த்திங்கன்னா கேரட் பொரியல் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு 5 கேரட் எடுத்திருந்தேன். அதை வந்து சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து குட்டி குட்டியாக சாப் ஆகிடுச்சு அப்படின்னா கேரட் வேகிறதுக்கு டைம் எடுக்காது, சீக்கிரமே வெந்து வந்துடும். ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாப்பரில் போட்டு சாப் பண்ணியாச்சு. ஸோ கேரட் பார்க்குறதுக்கு இந்த அளவு நம்மளுக்கு குட்டி குட்டியாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு டைமும் வந்து கட் பண்ணுறதுக்கு வேஸ்ட் ஆகாது இல்லையா, அதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள், அதாவது நான் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ வேறு எந்த பொடியுமே நான் சேர்க்கவே கிடையாது. ஸோ இதையும் சேர்த்துட்டு நம்ம எண்ணெயிலே வந்து அந்த பொடியை வதக்கி எடுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து வதங்கி வந்துடும். அட் தி சேம் டைம் நம்மளுக்கு வந்து குழம்புல வந்து பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அது வந்து வராது. அதே மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதை நல்லா வந்து எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா கேரட் பொரியலுக்கு எண்ணெய் விட்டு கடுகுளுந்து, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அது கூட இந்த நம்ம சாப் பண்ணி வச்சிருந்தோம் அதையும் கேரட்டையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு விட்டு அதை மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ இந்த சைடு நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 மூடி தேங்காவை பேஸ்ட் எடுத்து அதையும் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இப்போ தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு இந்த குழம்பு கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ உண்மையாகவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இறக்கிற வேண்டியதான். ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த சைட் பார்த்திங்க அப்படின்னா கேரட் பொரியலுக்கு கேரட் ஓரளவு நல்லாவே வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம சேர்த்துற போகிறோம். கொஞ்சம் வந்து நிறையா தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த காயோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ தேங்காய் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா கேரட் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், அப்புறம் வந்து சூப்பரான பூண்டு வெங்காய குழம்பு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுவும் வந்து வச்சிடலாம். அப்புறம் கேரட் பொரியல். ஸோ கேரட் பொரியல் கூட நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ சூப்பரான லஞ்ச் காம்போ தான். ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ, பாய். ஃபிஷாஸ் கிச்சன் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.